السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله وبعد. ஒருவர் என்னிடம் கேட்டார், சிகரெட் பிடிப்பது ஹராமா என்று, ஸ்மோக்கிங் ஹராமா அப்படின்னு கேட்டார். சிலர் மக்ரூஹ் அப்படின்னு சொல்கிறாங்க, வெறுக்கத்தக்க செயல் அப்படிங்கிறாங்க, ஹராம் இல்லை அப்படிங்கிறாங்க. இது எது சரி அப்படின்னு கேட்டார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான், வலா தக்துலு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே கொல்லாதீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். ஸ்மோக்கிங் ஃபார் ஷுர் நிறைய பிரச்சனைகளை மனித உடலுக்கு கொண்டு வருது. அதில் ரொம்ப முக்கியமானது, ஸ்மோக்கர்ஸ் நார்மலாக என்ன சொல்கிறது, அதிகமான பர்சன்டேஜ் சான்ஸ் இருக்குது என்னென்னா அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு. அதே மாதிரி ஸ்மோக்கிங் பண்ணுறதுனால, புகைப்பிடிக்கிறதுனால கேன்சர் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. குறிப்பாக இந்த ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது இன்னைக்கு அதிகமாக பெருகிட்டு இருக்குது. இன்னைக்கு ஏர்லி ஸ்மோக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாயிட்டு இருக்குது. சின்ன சின்ன, அதாவது ஸ்கூல் போகிற பசங்க கூட செயின் ஸ்மோக்கர் ஆகிறாங்க. சிகரெட் பிடிக்கிறதுலேருந்து அது அப்படியே அப்கிரேட் ஆகி மற்ற பழக்கங்களுக்கு போகுது. இரவு தூக்கமின்மை, இந்த மாதிரியான பழக்கங்களோடு சேர்ந்து ஸ்மோக்கிங் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு மனிதனுடைய உடலை பாதிக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. எது பாதிப்பை ஏற்படுத்தினாலும் அது ஹராம் தான். எது மனித உயிருக்கு ஆபத்து என்றாலும் அது ஹராம் தான். சரி, ஏன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கூட, அதிகமான முஸ்லீம்களுக்கு இது தெரியும், தெரிஞ்சும் கூட ஏன் முஸ்லீம்களால், முஸ்லீம்கள பலர் ஸ்மோக்கர்ஸாக இருக்கிறாங்கள, ஏன் அவங்களால வெளியில் வர முடியல அப்படின்னு சொன்னால், ஸ்டில் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. என்னன்னு சொன்னால், ஒருவேளை இது மக்ரூஹா இருக்குமோ, ஒருவேளை இது ஹலாலா இருக்குமோ அப்படின்னு நம்புறாங்க. 100% அது ஹராம் அப்படிங்கிறத ஸ்மோக் பண்ணக்கூடிய என்னுடைய அருமை சகோதரர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக ஸ்மோக் பண்ண நிலையில நமக்கு ஒரு மரணம் வந்தோம்னா, அந்த மரணம் அது என்ன இஸ்லாத்தில் வரவேற்கப்படக்கூடிய ஒரு மரணமாக இருக்காது. நாளை மறுமையில் ஏண்டா இதை நம்ம செய்தோம் அப்படிங்கிற மாதிரி அது நிச்சயமாக போயிடும். அப்படிங்கிறதுனால இந்த மிக மோசமான இந்த ஹராமான பழக்கத்தை விடணும். ரெண்டாவது, இந்த ஸ்மோக்கிங்கில் இருக்கக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னு சொன்னால், அது நம்மளுடைய உடலை மட்டும் பாதிப்படைய செய்யாது, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய மக்களையும் அது பாதிப்படைய செய்யும். நம்மளுடைய பிள்ளைகளை, நம்மளுடைய வைஃபை, நம்மளுடைய நம்ம நேசிக்கக்கூடிய மக்களை கூட பாதிப்படைய செய்யும். டாக்டர்ஸ் சொல்கிறாங்க, பாசிவ் ஸ்மோக்கர்ஸ், அதாவது ஸ்மோக் பண்ணாமையே பிறருடைய அந்த ஸ்மோக்கை, அந்த புகையை இன்ஹேல் பண்ணக்கூடியவங்களுக்கும் இந்த பிரச்சனைகள் வரும். கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஹார்ட் அட்டாக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பாதுகாக்க வேண்டும். அதனால இந்த மாதிரியான கெட்ட பழக்கங்கள், அல்லாஹ் வெறுக்கக்கூடிய, அல்லாஹுடைய மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட இந்த கெட்ட பழக்கங்களை ஒரு காலமும் முஸ்லிம்கள் செய்துவிடக்கூடாது. அப்படி செய்யக்கூடியவர்களாக நாம் இருந்தோம் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் இப்பொழுது பாவ மன்னிப்பு கேட்டு இப்பொழுதே விட வேண்டும். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு விஷயத்தை நான் தடுத்தேன் என்றால் அதை உடனே விடுங்கன்னு சொன்னாங்க. ஒரு விஷயத்தை நான் ஏவினேன் என்றால் முடிந்த அளவுக்கு செய்யுங்கன்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். அதனால அந்த பழக்கத்தை உடனே விட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் தௌபா செய்து சிகரெட் பக்கமே மீளாத ஒரு ஸ்ட்ராங்கான நல்ல முஸ்லீமாக நாம் மாற வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில் பல இடங்களில் சொல்கிறான், யார் உள ரீதியாக ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்களோ அவங்க தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் அல்லாஹ் விரும்பக்கூடியவர்கள். சரியா? கத் அஃப்லஹ மன் தஸக்கா, நிச்சயமாக உள்ளத்தை தூய்மைப்படுத்தக்கூடியவர்கள், உள ரீதியாக உறுதியாக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியவர்கள், பாவகாரியங்களிலிருந்து தன்னை வெளியில் வரக்கூடியவர்கள், பாவத்தோடு போராடக்கூடியவர்கள். இந்த பாவம் நம்மிடம் வந்துவிடக்கூடாது, ஷைத்தானோடு போராடக்கூடியவர்கள், நஃப்ஸோடு போராடக்கூடியவர்கள், இவர்களைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேசிக்கிறான். அதனால் அந்த உலக வாழ்க்கையில் இப்படியான பழக்க வழக்கங்களோடு வாழ்ந்து மரணிக்கக்கூடிய அந்த வாழ்க்கை நமக்கு தேவையில்லை. அது அல்லாது தூய்மையான நிலையில், பாவமற்ற நிலையில், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்பக்கூடிய நிலையில் நாம் மரணிக்கணும். ஆகவே இந்த காணொளியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்களில் யாராவது ஒருவர் அல்லது பலர் சிகரெட் குடிக்கக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்காக அதை இப்பொழுதே விட்டுருங்க. நாளைக்கு விடலாம், அடுத்த மாதம் விடலாம் அப்படிங்கக்கூடிய எண்ணம் இல்லாமல் இப்பொழுதே அல்லாஹ்வுக்காக அதை விட்டோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் செய்த பாவங்களை எல்லாம் நன்மையாக மாற்றுவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அன்பு நமக்கு நிரந்தரமாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நேர்வழி காட்ட போதுமானவனாக இருக்கிறான். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் வ பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.